சித்தால இப்போ உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் வர பேஷண்ட்ஸோட ரூட் காஸ் என்ன அப்படின்றதை எப்படி சார் கண்டுபிடிப்பீங்க? டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் சிடி ஸ்கேன் இது எல்லாமே சயின்ஸ். மெடிசன்ஸ்னால கிடையாது. மெடிசன்ஸ்க்கான பத்தியம் கிடையாது. மெடிசன்ஸ்க்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. பேஷண்ட் ஒரு சில பேர் பியூரா அலோபதிலாம் பார்த்துட்டு லாஸ்ட்டாக சித்தாவில் வருவாங்க. இங்கே என்னன்னாங்கம்மா இன்டகிரேட்டட் ட்ரீட்மெண்ட் தான் தேவைப்படுது. இருக்கக்கூடிய கெமிக்கல் ப்ராசஸ் பண்ணி அந்த கெமிக்கலை சாப்பிட்டா ஈஸியாக அப்சர்வ் ஆகாது. சித்தா மெடிசன் அப்படின்னு எடுத்துக்கும் போது நம்மளுக்கு ப்ராசஸ் ரொம்ப நாள் போற மாதிரி இருக்கே சார். அது பிசிஓடிக்கு பொறுத்த அளவுக்கு என்னன்னா டயட் கரெக்டாக இருக்கும். ஸோ சித்தா பற்றி நம்மளுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். சித்த மருத்துவத்தில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம மெயின்டைன் பண்ணலாம், மெயின்டைன் பண்ணக்கூடாது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு வள்ளலார் சித்தா கிளினிக் டாக்டர் எம் கௌசிகன் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ எல்லாருக்குமே இந்த டவுட் இருக்கும், சித்தாக்கும் ஹோமியோபதிக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன? சித்தா பியூர் ஹெர்பலை எடுத்து அது ஒரு குறிப்பிட்ட காம்பினேஷனில் கொடுக்கறது. ஹோமியோபதின்றது அதிலிருந்து எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து அதை கெமிக்கலோட மதர் டிஞ்சர்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கெமிக்கல்ஸோட மிக்ஸ் பண்ணி கொடுக்கறது. இது பியூர் ஹெர்பல்ஸை எடுத்து காய வச்சு அதை ஒரு குறிப்பிட்ட காம்பினேஷனில் கொடுக்கறது. சித்தால இப்போ உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் வர பேஷண்ட்ஸோட ரூட் காஸ் என்ன அப்படின்றதை எப்படி சார் கண்டுபிடிப்பீங்க? சித்தாவுக்குன்னு ஒரு சில மெத்தட்ஸ் இருக்குது. நாடி பார்க்கறதுன்ற மெத்தட்ஸு இருந்தாலும் நாடி பார்க்குற மெத்தட் இப்போ என்னென்னா டெக்னாலஜி அதிகமாகிடுச்சு, புரியுதுங்களா? இப்போ நாடி பார்த்து என்ன நோயின்னு கண்டுபிடிக்கிறத விட ஒரு யூஎஸ்சி அப்டாமெண்ட் கொடுத்தா என்னவோ அது வந்துடுது. அதனால் இப்போ நம்ம முன்னே மாட்டு வண்டியில் போயிட்டு இருந்தோம். இப்போ கார் வந்ததுக்கப்புறம் மாட்டு வண்டி யூஸ் ஆகாது. இருந்தாலும் ஒரு சில இடத்துல யூஸ் ஆகும். கார் பஞ்சர் ஆகக்கூடிய இடத்துல யூஸ் ஆகும். அந்த யூசேஜ்லாம் ரொம்ப கம்மி தான். அது நமக்கு மெடிசன்ஸ் கொடுக்கறதுக்காக ஒரு சிலது யூஸ் ஆகும். மற்றபடி நம்ம அதெல்லாம் சொல்லலாம். நாடி பார்த்த உடனே என்னென்னா நாடி பார்க்குறோம், டெஸ்ட் பண்ணுறோம், டெஸ்ட் பண்ணிவிட்டு அதை விட அக்யூரேட்டாக நமக்கு பிளட் ரிப்போர்ட்டில் தெரியுது, புரியுதுங்களா? ஸோ பிளட் ரிப்போர்ட் எஸ் பிளட் ரிப்போர்ட் அதுதான். அது எல்லாமே சயின்ஸ் தானே. உங்களுக்கு இது நம்ம சித்தா அலோபதி அப்படின்றத பிரிக்க முடியாது. டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் சிடி ஸ்கேன் இது எல்லாமே சயின்ஸ். இது எல்லாமே கண்டுபிடிப்பு. இது எல்லாமே இப்போ சிடி ஸ்கேனில் பார்த்தீங்கன்னா என்ஜினியரிங் சிஸ்டம். அது மெடிக்கல் சிஸ்டத்தோட நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியாது. இது அலோபதிக்கு தான் அதில் பார்ப்பாங்க அப்படின்றதெல்லாம் இல்லை. அதனால் மெடிக்கல் சிஸ்டம் அப்டேட் ஆகிட்டே இருக்குல்ல, அதனால் அதை யூஸ் பண்ணி தான் மோஸ்ட்லி பார்க்குறது. நாடின்றது என்னென்னா ஒரு வந்த உடனே ஒரு பேஷண்ட்டை எப்படி ஐடென்டிஃபை எப்படி கண்டுபிடிக்கிறது, என்ன சிம்டம்ஸ் இருக்குன்றத எதை பேஸ் பண்ணி மருந்து கொடுக்கறதுன்றதோட இது பண்ணிக்கிறது. இன்னும் நல்லா தெளிவாக தெரியணும்னா ரிப்போர்ட்ஸை பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்கிறது. சரி, இப்போ நம்ம ஹோமியோபதியோ இல்லை அலோபதியோ எடுத்துக்கும் போது நம்ம டயட்ஸ் அண்ட் ஃபுட்ஸ் நம்மளுக்கு மாறணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உங்கள்கிட்ட வர பேஷண்ட்ஸ்க்கு ஃபுட் அண்ட் டயட்ஸ் எந்த மாதிரி இருக்கும் சார்? என்ன ரோல் ப்ளே பண்ணும், லைக் மேஜர் ரோல்? அதாவது டிசீஸ் பேஸ்டு டயட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ ஜாண்டிஸ் இருக்கிறவங்க நல்லா சிக்கன் எண்ணெய் ஊற்றி சாப்பிட முடியாது. டைஃபாய்டு இருக்கிறவங்க மெடிசன்ஸ்னால கிடையாது. மெடிசன்ஸ்க்கான பத்தியம் கிடையாது. மெடிசன்ஸ்க்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. டிசீஸ்க்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கன்ஃபார்மாக எல்லா சிஸ்டத்துலேயும் இருக்குது. அந்த டிசீஸ்க்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை தான் நம்ம சித்தாவிலையும் ஃபாலோ பண்ணுறோம். மோஸ்ட்லி மெடிசன்ஸ்க்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ரொம்ப அதிகமாக சித்தாவில் கிடையாது. மெடிசன்ஸுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஹெர்பல் மெடிசன் தானே, அதனால் ரொம்ப மெடிசன்ஸுக்குன்னு இதை சாப்பிடக்கூடாது, இந்த மெடிசன் சாப்பிடும்பொழுது இதை சாப்பிட்டீங்கன்னா பிரச்சனை ஆகிடும் அப்படின்ற மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. சார், சில பேர் உடம்பு கியூர் ஆகலை அப்படின்னா அலோபதியும் பார்ப்பாங்க, கடைசியில் சித்தாவும் பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது எப்படி சார் நம்ம டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியும்? சித்தா ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்ற மாதிரி. பேஷண்ட் ஒரு சில பேர் பியூரா அலோபதிலாம் பார்த்துட்டு லாஸ்ட்டாக சித்தாவில் வருவாங்க. இங்கே என்னன்னாங்கம்மா இன்டகிரேட்டட் ட்ரீட்மெண்ட்டு தான் தேவைப்படுது எப்போவுமே. இன்டகிரேட்டட் ட்ரீட்மெண்ட்னா எப்படின்னா உங்களுக்கு சொல்லணும்னா, இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு ஃபேட்டி லிவர் இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபேட்டி லிவர் காஸ் ஆல்கஹாலிக்கா நான் ஆல்கஹாலிக்கா ஆச்சுங்களா? ஆல்கஹாலிக்னா ஆல்கஹாலிக்கை ஸ்டாப் பண்ண சொல்கிறது தான் ஃபஸ்ட்டு ரோல். நான் ஆல்கஹாலிக்னா வாக்கிங் கரெக்டாக போங்க, எண்ணெயை குறைச்சி எடுத்துங்க. இதுக்கப்புறம் அது டிசீஸாக மாறுது, பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகுது, இன்டைஜஷன் இந்த மாதிரி டிசீஸாக மாறும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ஹெர்பல் மெடிசன்ஸ் பெஸ்ட்டு. என்னுடைய வியூவில், நான் ஒரு டாக்டராக சொல்கிறேன், என்னுடைய வியூவில், நான் டாக்டரோ இல்லையோ, நான் இப்போ நான் சித்தா டாக்டரே படிக்கலைன்னா கூட நான் நார்மலாக சொல்கிறேன். இப்போ ஒரு பிரச்சனை வருதுன்னும் பொழுதே ஹெர்பல்ன்றது ஈஸி டு அப்சார்ப் ஆகிடும் ஈஸியாக. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கெமிக்கல் எடுத்து நம்ம சாப்பிட்றத விட ஒரு ஹெர்பலை சாப்பிட்டிங்கன்னா என்ன ஆகிடும்,
ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் முருங்கைக்கீரை ஒரு ஹெர்பல். முருங்கைக்கீரை சாப்பிட்டா என்ன ஆகும்? ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். இப்போ அந்த முருங்கைக்கீரையில் இருக்கிற அயனை மட்டும் இருக்கக்கூடிய கெமிக்கல் ப்ராசஸ் பண்ணி அந்த கெமிக்கலை சாப்பிட்டா ஈஸியாக அப்சர்வ் ஆகாது. அதே மாதிரி ஒரு அளவுக்கு மேலே சாப்பிட முடியாது. சேஃப்டி ப்ளஸ் வந்து ஈஸியாக அப்சர்வ் ஆகக்கூடிய விஷயம். பிரச்சனை சின்னதாக இருக்கும் பொழுதே, ஸ்டார்ட் ஆகும் பொழுதே ஃபஸ்ட்டு ஹெர்பல் மெடிசனை ஸ்டார்ட் பண்ணி அதை சரி பண்ணிக்க பார்க்கணும். இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். அதில் சரியாக ஆகலை, ஆப்ரேட் பண்ணணும், கண்ட்ரோல் ஆகலை, ஒரு வைரஸ் வந்து கண்ட்ரோலே ஆகலை, ஸ்டீராய்டு எடுத்துக்கணும், வேறு வழியே இல்லை அப்படின்னும் பொழுது தான் நம்ம அலோபதி சிஸ்டம் போகணும். அது மாதிரி ஆக்சிடென்டல் கேர், எமர்ஜென்சி, அந்த மாதிரி டைமில் அலோபதி சிஸ்டம் ரொம்ப யூஸ் ஆகும். அது மாதிரி கட்டு போடுறது, முன்னெல்லாம் வந்து கட்டு வந்து போடுவாங்க, அது மாற்றி மாற்றி கூடிடும். இப்போ அது மாதிரி அழகாக பிளேட் வச்சு அதை கட்டு போட்டுடுறாங்க. பிளேட் கரெக்டாக போன் நேராக கூடிடுது. சித்தா அதில் எதுக்காக சப்போர்ட் பண்ணால் கால்சிஃபிகேஷன்னு சொல்லுவாங்க. அந்த கூடன இடத்த சுற்றி கால்சியம் ஃபார்ம் ஆகிடும். அந்த கால்சிஃபிகேஷன்லாம் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு, நல்லா மூவ்மெண்ட் ஏற்படுறதுக்கு அதுக்கப்புறம் ஆயில் போட்டு இது பண்ணிக்கலாம். அது மாதிரி டெக்னாலஜியை ஒரு சிலதுக்கு யூஸ் பண்ணணும். இன்டகிரேட்டட் ட்ரீட்மெண்ட் தான் இங்கே தேவை. ஒரு சித்தா டாக்டர் அலோபதியில் என்ன டெக்னாலஜி இருக்குன்றத படிக்கணும் ஆச்சுங்களா. அலோபதி டாக்டர் சித்தாவில் என்ன இருக்குது அப்படின்றத படிக்கணும். படித்து இன்டகிரேட்டடாக ட்ரீட் பண்ணால் இந்த மாதிரியான தொந்தரவுகளே வராது, மோஸ்ட்லி வராது. எதுக்கு எதை பண்ணலாம், எந்த ஸ்டேஜில் எதை பண்ணலாம் அப்படின்றது முக்கியம் ரொம்ப. ஆனால் சித்தா மெடிசன் அப்படின்னு எடுத்துக்கும் போது நம்மளுக்கு ப்ராசஸ் வந்து ரொம்ப நாள் போகிற மாதிரி இருக்கே சார். அப்படிலாம் கிடையாது. கரெக்டாக டயக்னோசிஸ் பண்ணி மெடிசன்ஸ் கொடுத்தா சான்ஸே இல்லை. இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு 100 வருஷமாக தான் நம்ம வந்து பாம்பு கடிச்சா என்ன பண்ணுறோம்? ஆன்டி ஸ்னேக் வீனம் போடுறோம் ஆச்சுங்களா. இதுக்கு முன்னாடி பாம்பே உலகத்தில் இல்லையா? இருந்துச்சு. அப்போ பாம்பு, இப்போ பாம்பு கடிச்சிருக்கும்ல, சரி அவங்களாம் எல்லாருமே இறந்துட்டாங்களா? இல்லை. அப்போ ஏதோ ஒரு மெடிக்கல் சிஸ்டம் இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. அந்த மெடிக்கல் சிஸ்டம் என்ன? இலைகள்ல இருக்கிற சித்தா, அவ்வளோதான் சித்தா. ஓகேங்களா. பாம்பு கடிச்சவங்க 10 நாள் கழிச்சு தான் எந்திரிப்பாங்கன்னா அவங்க பிழைச்சிருப்பாங்களா? பிழைக்க மாட்டாங்க ஆச்சுங்களா. அப்போ ஏதோ ஒரு சிஸ்டம் இங்கே ஸ்ட்ராங்காக எமர்ஜென்சிக்கு இருந்திருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. அதை டயக்னோசிஸ் பண்ணி கரெக்டாக கொடுக்கும்பொழுது ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் மெடிசன் சித்தா மெடிசன், ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். புரியுதுங்களா? நீங்கள் ரொம்பலாம் யோசிக்க தேவையில்ல. சளி பிடிச்சிருக்கு, 2 பேருக்கு பிடிச்சிருக்கு, ஒரு ஆள் ஆன்டிபயோட்டிக் போடுறாங்க, ஒரு ஆள் மிளகு போடுறீங்க, யாருக்கு ஃபர்ஸ்ட் கேட்கும்? மிளகு போடுறவங்களுக்கு தான் கேட்குமா? சும்மா இது டிவிக்காக சொல்லக்கூடாது, கரெக்டாக சொல்லுங்க. இல்லை சார், எனக்கு மிளகு போட்டால் கேட்கும்ல. இதுதான், இவ்வளோதான் சிம்பிள். புரியுதுங்களா? ரொம்ப ஃபாஸ்ட்டாக கேட்கும். எதுக்கு இது கேட்கும் அப்படின்றத பார்த்து நம்ம ஃபாலோ பண்ணணும். இதே வந்து ஒரு பேஷண்ட் வந்து ஆக்சிடென்ட்ல மண்டை உடஞ்சி விழுந்துருக்குறாங்க, அவங்களுக்கு போய் இலையை அரைச்சி நல்லா பத்து போட்டு அப்படியே கட்டு போட்டால் அவங்க வந்து கூடி வெளியில் வந்துடுவாங்க, அப்படிலாம் கிடையாது. புரியுதுங்களா? எதுக்கு ஃபாஸ்ட்டாக கேட்கும்? ஃபாஸ்ட்டாக கேட்கும். புரியுதுங்களா? எதுக்கு அலோபதியில் ஃபாஸ்ட்டாக கேட்கும், எதுக்கு சித்தாவில் ஃபாஸ்ட்டாக கேட்கும்? ரெண்டுமே சித்தானாலே பொறுமையாக வேலை செய்யும், அலோபதினாலே வேகமாக வேலை செய்யும். இல்லை அலோபதினாலே பொறுமையாக வேலை செய்யும், சித்தானாலே வேகமாக வேலை செய்யும். அலோபதினா சைடு எஃபெக்ட் அதிகம், சித்தாவில் கம்மி. சித்தானா சைடு எஃபெக்ட் அதிகம், அலோபதினா சைடு எஃபெக்ட் கம்மி. இப்படிலாம் எதுவுமே கிடையாது. எதுக்கு எதை பண்ணணும், கிளியரான டயக்னோசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கான மெடிக்கல் அட்வைஸ் என்ன பண்ணணுன்றதை ஒரு ப்ராக்டிஷனர் கரெக்டாக எல்லாம் தெரிஞ்சு ஒரு பேஷண்ட்டை வந்து கைட் பண்ணால் நிச்சயமாக இது மாதிரியான மரணங்கள், ஒரு ரோபோசங்கர் மாதிரியான மரணங்கள் வந்து தவிர்க்கப்படலாம். சார், பிசிஓடிக்கு சித்தா மெடிசனில் வந்து நம்ம டெய்லி இந்த விஷயங்கள் பண்ணிட்டு வந்தால் உங்களால் மாற்றம் பார்க்க முடியும் அப்படின்னா என்ன விஷயம் சார்? பிசிஓடிக்கு பொறுத்தளவுக்கு என்னென்னா, டயட் வந்து கரெக்டாக இருக்கணுமா முதல்ல. புரியுதுங்களா? சிக்கன் சாப்பிட்றத வந்து அவாய்ட் பண்ணணும். ரொம்ப அதிகமாக சிக்கன் எடுத்துக்கக்கூடாது. வாக்கிங் முக்கியமாக போகணும். ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், இந்த 3 தான் கரெக்ட். எக்ஸசைஸ் பண்ணணும், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். புரியுதுங்களா? அடுத்தது டயட். இந்த 3 கரெக்ட் பண்ணாலே பிசிஓடி வந்து ஒரு பெரிய டிசீஸ் கிடையாது. நம்ம ஒரு மெடிசன்ஸ் எடுத்து தான் இதாகணும். இப்போ நீங்கள் வந்து என்கிட்ட மற்ற டிசீஸ் கேட்டிங்கன்னா ஈஸியாக சொல்லிவிடுவேன். ஒரு வைரல் ஃபீவர்னால் இந்த மாதிரி ஆன்டி வைரல் ஆக்ஷன் உள்ள ஹெர்பல்ஸ் இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் எடுத்துக்கங்கன்னு சொல்லுவேன். பிசிஓடி வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனால் வரக்கூடிய டிசீஸ். அப்போ அந்த லைஃப் ஸ்டைலில் என்னென்ன பிரச்சனை இருக்குது அதை நம்ம சரி பண்ணாலே முக்கால்வாசி சரியாயிடும். இப்போ நான் உங்ககிட்ட சொல்லணும், என்னுடைய பேஷண்ட்டு கிட்டத்தட்ட ஒரு பேஷண்ட் வந்தாங்க, 98 கிலோ, பிசிஓடியில் பீரியட்ஸே வரலை. இப்போ இந்த பேஷண்ட்டுக்கு என்ன மருந்து கொடுக்க முடியும்?
பிசிஓடியை கரைக்கிறதுக்கு டைரெக்டாக மருந்து கொடுக்க முடியுங்களா? இது என்ன வேறு விதமான கட்டியாக இருந்தால், இப்போ ஒரு கேன்சர் கட்டியாக இருந்தால் ஆன்டி கேன்சர் ஆக்ஷன் உள்ள ஹெர்பல்ஸ் கொடுக்கலாம். அப்போ அவங்களுக்கு என்னென்னா ரூட் காஸ் கரெக்டாக வாக்கிங், டயட்டு, தூக்கம், ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க, சரியான தூக்கம் இல்லை, எக்ஸசைஸ் கிடையாது, டயட் கரெக்டாக இல்லை, இந்த 3ம் நானும் சொல்ல அவங்களே கரெக்ட் பண்ணிட்டு வராங்க. இப்போ எனக்கு அடையாளமே தெரியல. பார்த்தீங்கன்னா 70 கேஜஸ் இருக்காங்க, 70 கேஜி இருக்காங்க. எப்படி மெடிசின்ஸ் எதுவுமே எடுக்கல. அதை தான் நான் அதை தான் மக்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன். இந்த விழிப்புணர்வு வந்து உங்களுக்கு இருக்கணும். நான் போய் மெடிசன்ஸ் எடுத்து இதை சரி பண்ணணும் அப்படின்னா, எங்கேயாவது எந்த டிஜிவாவது இந்த மருந்து சாப்பிட்டா பிசிஓடி சரியாகணும்னு சொல்லுங்க. அதெல்லாம் கிடையாது. பீரியட்ஸ் வரலாம், பீரியட்ஸ் வர்றதுக்கு மருந்து கொடுப்பாங்க. ஏன்னா அதுதான் பண்ண முடியும். ரொம்ப ஒன்றும் அப்படியே ஃபுல்லாக குறைக்கிற மாதிரியான ரிசல்ட்ஸ் வந்து காட்ட முடியாது. இன்னொன்று வந்து எல்லாருக்குமே பிசிஓடி பிரச்சனை பண்ணாது, புரியுதுங்களா? எல்லாருக்குமே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே பிரச்சனை பண்ணாது. பிரச்சனை பண்ணக்கூடிய ஒரு சில நபர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு மெயின் காசு இந்த காசாக தான் இருக்கும். இந்த காசை வந்து அந்த பேஷண்ட் பார்க்குற அடையாளமே தெரியல. அப்போ என்னென்னா டயட் கரெக்டாக தூங்கினாங்க, வாக்கிங் போனாங்க, அவங்களாவே இதை வாலண்டியராக இதை மட்டுமே பண்ணி இது பண்ணுறது. இந்த விழிப்புணர்வு நமக்கு இருந்ததுன்னா எல்லா டிசீஸ்ல இருந்துமே நம்ம ஓரளவுக்கு வெளியில் வரலாம். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நல்லது, நன்றி, தேங்க்யூ.